அஸ்ட்ரோ சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐப்பசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள். இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னாலே துலாபாரத்துக்கு ரொம்ப விசேஷமானது. இப்போ இந்த துலாபாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இந்த துலா ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை நம்ம துலாபாரம் விழாவாக நம்ம கொண்டாடுவோம். இந்த இடத்துல சூரியன் நீச்சமாகிறார், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது, இப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் பெரிய ஒரு நிகழ்வு என்ன நடக்க இருக்குது அப்படின்னா, குரு அதிசாரமாக பயிற்சியாகி கடகத்துக்கு போய் உச்சமாகிறார். அப்போ உச்சமாகிறதுங்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ குரு உச்சமாகிறதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே பெரிய நன்மை. குரு எதுக்கு? பொண்ணுக்கு காரகன். பொண்ணுன்னா என்ன? தங்கம். அப்போ தங்கத்துக்கு காரகன். அதனால தான் இப்போ பார்த்தீங்களா கோல்டு ரேட் எப்படி ஏறிண்டே போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அப்போது அது எல்லாமே குரு பகவானோட அருள் தான். சரியா? ஓகே, இப்போ ஒரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். அன்பார்ந்த சிம்மராசி நண்பர்களே, எப்போதும் தைரியத்துக்கும் தலைமை பண்புக்கும் எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா சிம்மராசிக்காரவங்க தான். சிம்மராசிக்காரவங்க எப்படி அப்படின்னா, எதுவுமே அவங்க அந்த சிங்கம் எப்படின்னா பசிச்சாதான் வேட்டையாடுமா. பசிக்கலைன்னா எதிரில் ஏதாவது போணுச்சுன்னா வேட்டையாடாது. ஆனால் பசிச்சதுன்னா எதிரில் இருக்கிறது மானா இருந்தாலும் பார்க்காது, யானையா இருந்தாலும் பார்க்காது, அடிச்சு சாப்பிட்ரும். அந்த மாதிரி தன்னுடைய ஜீவனத்துக்காக எதையும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடியது சிம்மராசிக்காரங்கள். அவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சூரியன் நீச்சமாகிறார். உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாசம் நீச்சமாகிறார். அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே வலுவான அமைப்புல இருந்துட்டு இருக்கு. அதனால எல்லா விதத்திலும் நன்மையே இந்த மாதம். பயணங்கள் அதிகமா இருந்துட்டு இருக்கும். பயணங்கள் மூலியமா ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று இடம் போய் சேல்ஸ் பண்றதா இருக்கட்டும், அதனால வரக்கூடிய நன்மைகள் இந்த மாதம் அதிகமா இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள், அதன் மூலியம் நன்மை, அதெல்லாம் அதிக அளவுல இந்த மாதம் இருக்கும். வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னா இந்த மாசம் ட்ரை பண்ணலாம். விசா கிடைக்குமா அப்படின்னா இந்த மாசம் கிடைக்கும், ட்ரை பண்ணலாம். வெளிநாட்டு மூலியமா வரக்கூடிய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ல இருக்கேன் அப்படின்னா தாராளமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம். அதுல நிறைய லாபங்கள் இருந்துட்டு இருக்கு இந்த மாசம். அதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்கு. அந்நியர்கள் மூலியமா நன்மைகள் ஏற்படும். நம்ம யாருன்னே தெரியாது, ஆனா எனக்கு இந்த இந்த இடத்துல ஒரு கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அங்க போய் அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் நம்ம ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு வருவோம், நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும். அது மாதிரி அந்நியர்கள் மூலியமா நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்கும். அப்புறம் அஷ்டம சனி இருக்கு சுவாமி, நீங்க எல்லாம் இது மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னா, அஷ்டம சனி இருந்துட்டு இருக்கு. ஆனால் குரு அதை முழுசா தடுக்கிறார். அஷ்டம சனி இருக்கிறது மூலியமா குரு கடகத்துல உச்சமாகிறதுனால அஷ்டம சனியிலேருந்து இருக்கக்கூடிய மொத்த தொல்லைகளையும் நீக்கிறது. ஒரு வருஷத்துக்கு, அடுத்த ஒரு வருஷத்துக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாம 7.5 நாட்டு சனியிலிருந்து விடுபட கண்டிப்பா போறீங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு அஷ்டம சனியோட தாக்கங்கள் குறைஞ்சே இருக்கும். அதனால அதை பத்தின கவலைகள் இருக்க வேண்டாம். அப்புறம் சரி, அடுத்தது என்ன சுவாமி அப்படின்னா, எதுலையும் அகலக்கால் வைக்க வேண்டாம். சரி சுவாமி, அப்போ அஷ்டம சனியில் நான் ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணட்டுமா அப்படின்னா அது மாதிரி பண்ண வேண்டாம். அஷ்டம சனி இருக்கிறதுனால எதுலேயும் நிதானம் ரொம்ப தேவை. நிதானம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது தான் நம்ம போகிற பாதை கரெக்டாக இருக்கும். நம்ம அவசரப்பட்டு எந்த விதமான செயல்களும் இருக்கக்கூடாது. அஷ்டம சனியோட தாக்கங்கள் குறைஞ்சுதான் இருக்குமே தவிர இல்லாமல் இருக்காது அடுத்த ஒரு வருஷத்துக்கு. அப்போது எதுலேயுமே அகலக்கால் வைக்க வேண்டாம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு செய்யணும் அப்படிங்கிறது செய்ய வேண்டாம், தவிர்த்துக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லது. ஏதாவது ஒரு ட்ரை அண்ட் எரர் மாதிரி செஞ்சுக்கலாம். தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதங்கள் இருந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி தாயோட உடல்நிலையில ஒரு நல்ல முன்னேற்றம், தாயார் உடல்நிலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நல்ல உடம்பு, அம்மா தாயார் நல்லபடியா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்கு. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த மாசம்
தாயாரோட உடம்பு சரியாகி குணமாகி நல்லபடியா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருந்துட்டு இருக்கு. தாய் வழி சொத்துக்கள் மூலியமா ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் நன்மைகளா இருக்கிறதுனால சூரியன் நீச்சம் அடைகிறத பத்தி கவலைப்பட தேவையில்லை. இந்த மாசம் எல்லா விதத்திலும் நன்மை என்கிற காரணத்தோடு நிதானமும் தேவை அப்படின்னு முடிச்சுக்கிறேன். நன்றி.